ஓம் சாந்தி. இன்று 10/1/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, பாபா உங்களுக்கு ஞானம் யோகத்தின் டானிக்கை கொடுத்து பலமாக உபசரிக்கின்றார். எனவே எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்கள் மற்றும் ஸ்ரீமத் படி அனைவரையும் உபசரித்து கொண்டே செல்லுங்கள். நான்லாம் ஒரு பெரிய கோபக்காரன். கோபத்தினுடைய விளைவு அழிவு. கோபத்தால் அழிவை தான் சந்தித்தேன். அந்த கோபத்தை கட்டுப்படுத்த இறைவன் எனக்கு ஞானத்தை கொடுத்தார். முடிந்தவரை கோபத்தை கட்டுப்படுத்தி விட்டேன். அதைத்தான் இறைவன் அழகாக இந்த மகா வாக்கியங்களில் குறிப்பிடுகின்றார். என்னுடைய அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்கின்றேன். காரணம், யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெற வேண்டும். அதாவது இன்றைய தலைப்பில் பாபா உங்களுக்கு ஞான யோகத்தின் டானிக்கை கொடுத்து பலமாக உபசரிக்கின்றார். இது யாரும் செய்ய மாட்டார்கள். யாரும் இன்றைக்கு எந்த அளவு திருட முடியுமோ அந்த அளவு எல்லோரும் திருட கற்றுக்கொண்டார்கள். அனைவரும் திருட கற்றுக்கொண்டார்கள். நான் சொல்லவில்லை, இறைவன் சொல்லி இருக்கின்றார் இதே முரளியில். ஆக அவர்களை நல்லவர்களாக மாற்ற வேண்டும், அவர்களும் நல்லவர்களாக ஆக வேண்டும். அதற்கு ஒரே வழி, இறைவன் சொல்லுகின்ற வழி, இந்த ஞானத்தை படிக்க வேண்டும். இந்த ஞான யோகம் என்ற இந்த டானிக்கை குடித்தா நல்ல பலமாக இருக்கலாம், ஸ்ட்ராங்காக இருக்கலாம். அதை பலமாக உபசரிக்கின்றார். எனவே எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்கள், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். 24 மணி நேரமும், ஒரு நாள் 24 மணி நேரமும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். மற்றும் ஸ்ரீமத் படி அனைவரையும் உபசரித்து கொண்டே செல்லுங்கள். ஸ்ரீமத் என்றால் உயர்ந்த வழிபடி அனைவரையும் உபசரித்து கொண்டே செல்லுங்கள் என்று இறைவன் தலைப்பில் மிக அருமையாக விளக்கி இருக்கின்றார். கேள்வி: இந்த சங்கம யுகத்தில் உள்ள அனைத்திலும் மதிப்புமிக்க பொருள் என்ன? அதை பாதுகாப்பாக வைக்க வேண்டும். சங்கம யுகத்தில் தங்களிடத்தில் உள்ள அனைத்திலும் மதிப்புமிக்க பொருள் என்ன? அதை பாதுகாப்பாக வைக்க வேண்டும். பதில்: இந்த சர்வோத்தம பிராமண குலத்தில் தங்களுடைய இந்த வாழ்க்கை மிகவும் மதிப்பு மிக்கதாகும். என்ன சொல்லுகிறார்கள்? கேள்வி பாருங்க. சங்கமத்தில் தங்களிடத்தில் உள்ள அனைத்திலும் மதிப்பு மிக்க பொருள் என்ன? பதில்: மதிப்பு மிக்க, அதாவது சர்வோத்தம பிராமண குலத்தில் தங்களுடைய இந்த வாழ்க்கை மிகவும் மதிப்பு மிக்கதாகும். இப்போது கொடுத்திருக்கின்ற இந்த வாழ்க்கை மிகவும் மதிப்பு மிக்கதாகும் என்று இறைவன் கூறுகின்றார். ஆகையினால் சரீரத்தை கண்டிப்பாக பாதுகாக்க வேண்டும். இந்த வாழ்க்கை முக்கியமானது. அதே சமயத்தில் இந்த சரீரத்தை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும், கண்டிப்பாக பாதுகாக்க. சரீரம் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். ஆகவே இந்த சரீரம் கண்டிப்பாக வேண்டும். இது மண்ணால் ஆன பொம்மை. இந்த சரீரம் மண்ணால் ஆன பொம்மை. இது அழிந்து விடட்டும் என்பது கிடையாது. இதை வாழும் வரை உயிருடன் பாதுகாக்க வேண்டும். இந்த சரீரத்தை வாழும் வரை உயிருடன் பாதுகாக்க வேண்டும். எளிமையான புரிகின்ற அழகான தமிழில் சொல்கின்றார். யாராவது நோயிட்டார்கள் என்றால் சலித்து கொள்ளக்கூடாது. சிவபாபாவை நினைவு செய்யுங்கள். எந்த அளவிற்கு நினைவு செய்வீர்களோ அந்த அளவிற்கு பாவம் அழிந்து கொண்டே செல்லும் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். வாழ்ந்து கொண்டிருக்கட்டும், சிவபாபாவை நினைவு செய்து கொண்டே இருக்கட்டும் என்று இந்த கேள்விப்பதில் அருமையாக விளக்கியுள்ளார். கேள்விப்பட்டியலை முடித்துவிட்டோம். அடுத்தது தாரணைக்கான முக்கிய சாரம். பாயிண்ட் 1:
நான் முயற்சியில் உயர்ந்த நிலையில் இருக்கிறேனா, மத்திம நிலையில் இருக்கிறேனா, அல்லது கீழான நிலையில் இருக்கிறேனா? 3 நிலைகள் இருக்கின்றன. உயர்ந்த, மத்திம, தாழ்ந்த 3 நிலையில் எந்த நிலையில் இருக்கிறேனா என்பதை கேள்வி கேட்க வேண்டும். நான் உயர்ந்த பதவியை அடைவதற்கு தகுதியானவராக இருக்கிறேனா, நான் ஆன்மீக சேவை செய்கிறேனா என்று தன்னை பாருங்கள். தன்னை சோதியுங்கள். நான் முயற்சியில் உயர்ந்த நிலையில் இருக்கிறேனா, அதாவது இறைவன் சொல்லுகின்ற செயலில் நான் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேனா, அதில் உயர்ந்த நிலையில் இருக்கிறேனா என்பதை பார்க்க வேண்டும். மத்திம நிலையில் இருக்கிறேனா அல்லது கீழான நிலையில் இருக்கிறேனா, நான் உயர்ந்த பதவி அடைவதற்கு தகுதியானவனாக இருக்கின்றேனா, நான் ஆன்மீக சேவை செய்கின்றேனா என்று தன்னை பாருங்கள், சோதித்து பாருங்கள். பாயிண்ட் 2, 3வது கண்ணின் மூலம் ஆத்ம சகோதரனை பாருங்கள். 3வது கண்ணின் மூலம் ஆத்மா சகோதரனை பாருங்கள். சகோதரன் என்று புரிந்து அனைவருக்கும் ஞானத்தை கொடுங்கள். ஆத்மீக நிலையில் நிலைத்திருப்பதற்கான பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டீர்கள் என்றால் கர்மேந்திரியங்கள் நிலையில் தடுமாற்றம் அடையாது. அதாவது நாம் ஆத்மா என்ற உணர்வு இருந்தது என்றால் கர்மேந்திரியங்கள் நம் உடல் உறுப்புகள் நிலையில் எந்த தடுமாற்றமும் இருக்காது. வரதானம் பிரம்மா பாபாவை போன்று மகா தியாகத்தின் மூலம் மகான் பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய பரிஸ்தா ஒளி ரூபம் மற்றும் உலக மகாராஜா ஆகுக. இதனுடைய விளக்கம், யார் பிரம்ம பாபாவின் ஒவ்வொரு செயல் என்ற அடியின் பின்னால் அடியெடுத்து வைக்கிறார்களோ, யார் தனது மனம் புத்தி சன்ஸ்காரத்தை சதா தந்தையிடம் அர்ப்பணித்திருக்கிறார்களோ, அந்த குழந்தைகளுக்குத்தான் பரிஸ்தாவிலிருந்து உலக மகாராஜா ஆவதற்கான வரதானம் பிராப்தியாக கிடைக்கின்றது. பிரம்ம பாபா இந்த மகா தியாகத்தின் மூலம்தான் மகான் பாக்கியத்தை அடைந்தார். அதாவது நம்பர் 1 சம்பூர்ண பரிஸ்தா மற்றும் நம்பர் 1 உலக மகாராஜா ஆனார். இவ்வாறு தந்தையை பின்பற்றக்கூடிய குழந்தைகளும் கூட மகான் தியாகம் அல்லது சர்வச தியாகியாகியிருப்பார். சன்ஸ்காரத்திலும் கூட விகாரத்தின் வம்சத்தை தியாகம் செய்வார்கள். ஸ்லோகன், இப்பொழுது அனைத்து ஆதாரங்களும் துண்டிக்கப்பட இருக்கின்றது. ஆகையால் ஒரு தந்தையை தனது ஆதாரமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். எல்லா வகையில் உள்ள தொடர்புகளும் துண்டிக்கப்பட்டு விடும். புரிகின்றதா? இறைவன் என்ன சொல்கின்றார் பாருங்கள். சொன்னதெல்லாம் நடந்துவிட்டது. சுனாமி வரும் என்றும் சொன்னார், கொரோனா வரும் என்றும் சொன்னார். ஆனால் அதை மறைமுகமாக நேரடியாக கொரோனா என்று சொல்லாமல், நீங்கள் அரிசி பருப்பு எல்லாம் வாங்கி ஸ்டாக் வைத்து கொள்ளுங்கள், வெளியில் கடையர்கள் இருக்காது என்று கொரோனா வருவதற்கு முன்னால் சொன்னார். அதே போன்று சுனாமி வருவதற்கு முன் அறிவித்து விட்டார். இறைவன் மக்களுக்கு அறிவித்து விட்டார். இந்த ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் கன்னியாகுமரியை எடுத்துக்கொள்ளுங்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில், அந்த கன்னியாகுமரியில் கிட்டத்தட்ட 2000 பேர் இறந்தார்கள். ஆனால் அந்த சுனாமியில் 2004 26ஆம் தேதி வந்த சுனாமியில் கிட்டத்தட்ட 2000 பேர்கள் இறந்தார்கள். ஆனால் ஒருவர் கூட கன்னியாகுமரி மீனவர்கள் யாரும் இறக்கவில்லை. சொன்னால் நம்ப மாட்டார்கள். காரணம் என்னவென்றால், இறைவன் அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து விட்டார். இறைவன் அவர்களுக்கு ஏதோ நிகழ்ச்சி நடக்கப் போகின்றது, ஏதோ ஒரு விபரீத சம்பவம் நடக்கப் போகின்றது என்று தெரிந்தவுடன் குழந்தைகளையும் முக்கிய பணத்தையும் எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டார்கள். 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஓடிவிட்டார்கள். ஆனால் சுற்றுலா பயணிகள் கன்னியாகுமரியில் தண்ணீர் வற்றியவுடன் மீனை பிடிப்பதற்கும் இதற்கும் அங்கும் ஓடினார்கள். 5 நிமிடத்தில் வந்து சுனாமி அலை அவரை தூக்கி சென்று விட்டது. கன்னியாகுமரியிலிருந்து வந்த சுற்றுலா பயணிகள் பஸ் எல்லாம் எம்டியாக சென்றது. இதை நேரில் பார்த்தவர்களிடம் நீங்கள் பேட்டியை கேட்டீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும். எதற்கு சொல்கின்றேன் என்றால், இறைவனுடைய கட்டுப்பாட்டில் அந்த மீனவர்கள் அவர்கள் இன்றும் இறைவனுடைய கட்டுப்பாட்டில் தாங்கள் சிறந்த அறிவாளியா இல்லையா என்பது 2வது கேள்வி. ஆனால் அவர்கள் இறைவனுடைய கட்டுப்பாட்டில் இருந்தார்கள், இறைவனை நம்பினார்கள். அதைத்தான் இந்த இடத்தில் சொல்ல வேண்டியிருக்கின்றது. அதாவது ஸ்லோகன் இந்த இடத்தில்
இப்பொழுது அனைத்து ஆதாரங்களும் துண்டிக்கப்பட இருக்கின்றது. எல்லாமே கட்டாகிவிடும். எல்லாமே கட்டாகிவிடும். குடிப்பதற்கு தண்ணீர் கிடைக்காது. குடிப்பதற்கு தண்ணீர் கிடைக்காது. பார்த்துடுங்க. இதை நான் சொல்லலை, பாபா இறைவனால் சொல்லப்பட்டது. ஆகையால் ஒரு தந்தையை தனது ஆதாரமாக்கி கொள்ளுங்கள் என்று மிகவும் அழகாக சொல்கின்றார். தனது சக்தி அதாவது ஒவ்வொரு நாளும் அவ்யக்த இசாரா என்று முக்கியமான மகா வாக்கியங்களை கொடுக்கின்றார். தனது சக்திசாலியான மனதின் மூலம் சக்தி கொடுக்கும் சேவை செய்யுங்கள். சக்திசாலியான மனதின் மூலம் சக்தியை கொடுக்கும் சேவை செய்யுங்கள். முழு இயற்கை மாற்ற வேண்டும். கடவுள் எப்படி உங்களுக்கு சொல்கிறார்? நமக்கு அந்த சக்தியை நமக்கு கொடுக்கின்றார். நம்ப முடியுமா? முழு இயற்கை மாற்ற வேண்டும். தமோ குண சன்ஸ்காரமுடைய ஆத்மாக்களின் தமோ குண வைப்ரேஷனை மாற்ற வேண்டும். மற்றும் தன்னையும் அப்படிப்பட்ட வாயுமண்டலம் சூழ்நிலையிலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும். அந்த ஆத்மாக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இந்த விசால காரியத்திற்கு மனதை சுபபாவனை நல்ல எண்ணங்கள் மூலமாக நிறைந்த சக்திசாலியாக ஆக்குங்கள் என்று இறைவன் கூறுகின்றார். வாணியை படியுங்கள், முழுமையாக படியுங்கள். முழுமையாக தினமும் வாணியை படியுங்கள். வாய்ப்பு கிடைத்தால் சென்டருக்கு சென்று புதுசாக வருகிறவர்கள் 7 நாள் வகுப்பில் சேர்ந்து ராஜயோகத்தை கற்றுக்கொண்டு அமிர்த வேளையில் தினமும் இறைவனோடு தொடர்பு கொண்டு முரளியை படியுங்கள் 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 என்று சொல்லிக்கொண்டே இருப்போம். நன்றி. ஓம் சாந்தி.